இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் துவங்கவிருக்கக்கூடிய இந்த நாளில் அதிகாலையிலேயே மோடி பத்திரிகையாளர்களை சந்தித்து ஒரு செய்தியை சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், தயவு செய்து எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒத்துழைக்க வேண்டும். கூடுதலான ஒரு விஷயம் என்னென்னா, பீகாரில் நாங்கள் வின் பண்ணியிருக்கிறோம். இந்த தேர்தல் தோல்வியை கண்டு பாராளுமன்றத்தில் தயவு செய்து பிரச்சனை எழுப்பாதீங்க, சுமூகமாக நடக்கிறதுக்கு அனுமதிங்க இப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் காலையிலேயே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருக்கிறார். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, மோடி எந்த அளவுக்கு பயப்படுறான்னு பாருங்க. இன்றைக்கு காலையில் 2 அவைகளும் துவங்கியது இல்லையா? துவங்கியதுமே பீகார் தேர்தலில் தான் நீங்கள் வின் பண்ணிட்டீங்களே. வரலாற்றில் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு பீகாரில் ஒரு மாபெரும் வெற்றியை உங்கள் கட்சி பதிவாகியிருக்கிறது. ஆனால் அப்படி பதிவு செய்த வெற்றி என்பது மிகப்பெரிய அளவில் வாக்கு திருட்டின் மூலம்தான் அப்படிங்கிறது அம்பலமாகிருச்சு. சரி, அதற்கு பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டிய தேர்தல் ஆணையம் ஓடி ஒளிந்து விளையாடி கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தை தான் எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது, கோர்ட்டு நினைச்சாலும் எதுவும் பண்ண முடியாது, யார் நினைச்சாலும் எதுவும் பண்ண முடியாது, ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த நேரத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் ராகுல் உட்பட இவ்வளோ பெரிய வாக்கு திருட்டு நடந்து இந்த மாதிரி வெற்றி பெற்றிருக்கிறீர்களே, இது குறித்து வேறு எங்கு நாங்கள் விவாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டால் உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? பாராளுமன்றம் துவங்கியதுமே எஸ்ஐஆர் குறித்து தான் முதலாக எதிர்க்கட்சி தலைவர்கள் கேட்கிறாங்க. எஸ்ஐஆர் குறித்து விவாதிக்க வேண்டும். அதாவது செத்து போனான் அப்படின்னு சொல்லவும் உயிரோட வரான், உயிரோடு இருக்கிறவனுக்கு செத்து போனேன்னு சொல்கிறாங்க. முஸ்லிம்களுக்கு வாக்குகள் இல்லை, பாஜகவிற்கு எதிரான சிந்தனை உடையவர்களுடைய வாக்குகள் வாக்காளர் பட்டியலில் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எஸ்ஐஆரில் நடந்திருக்கு. இதன் மூலம் மட்டும்தான் பாஜக வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது. இதற்கான ஆதாரங்கள் இதோ, இதை விவாதிக்கணும், மக்கள் பார்க்குறாங்க, மக்கள் முன்னால் இதை பேசி ஆகணும் அப்படின்னு சொன்னால் 2 அவைகளிலுமே அதற்கு அனுமதி இல்லை. முதல் நாளே 2 அவைகளும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு செய்தியை நான் மோடிக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவில் எத்தனையோ பிரதமர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். எந்த பிரதமருடைய ஆட்சி காலத்திலும் பாராளுமன்றத்தில் இவ்வளவு மோசமான செயல்பாடுகள் நடந்ததே இல்லை. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். 2019 பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் மிக பெரும்பான்மையாக வெற்றி பெறுகிறார். அந்த காலகட்டத்தில் 5 வருடங்களில் பாராளுமன்றத்தினுடைய செயல்பாடை பாருங்கள். மக்கள் விரோத சட்டங்கள் விவாதம் கூட செய்யாமல் நிறைவேற்றம் செய்யப்பட்ட காட்சியை நம்ம பார்த்தோம். ஏதாவது தங்களுக்கு பிரச்சனை இருக்கும் அப்படின்னா குண்டு கட்டாக எதிர்க்கட்சிகளை தூக்கி வெளியே எறிந்த காட்சியை பார்த்தோம். பாராளுமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சி தலைவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் ஓடி ஒளியக்கூடிய மோடியை பார்த்தோம். துணிச்சலாக பேசக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தடை விதித்ததை பார்த்தோம். இதெல்லாம் நடத்திட்டு இவ்வளவு மோசமான ஜனநாயக செயல்பாடை இந்தியாவினுடைய கோயில் என்று இந்திய ஜனநாயகத்தின் கோயில் என்று சொல்லக்கூடிய பாராளுமன்றத்தில் இவ்வளத்தை நடத்தி வச்சுக்கிட்டு பாராளுமன்ற ஜனநாயகத்தை சீர்குலைத்து விட்டு இன்னைக்கு ப்ளீஸ் எதுவும் பண்ணிடாதீங்க, பீகார் தேர்தலை பற்றியெல்லாம் பேசாதீங்க, ஏற்கனவே சிக்கலாக இருக்குது, நீங்கள் அதை பேசி மோசம் பண்ணிடாதீங்க, முதலுக்கே மோசம் பண்ணிடாதீங்கன்னு கெஞ்சுற இடம் இருக்கு இல்லையா? நீங்கள் பயப்படுறது எங்களுக்கு புரியுது. ராகுல் காந்தி தெளிவாக சொல்லியிருக்கிறார். முதலில் பாராளுமன்றத்திற்கு உள்ளே, பிறகு டிசம்பர் முதல் வாரத்தில் பாராளுமன்றத்திற்கு வெளியே எஸ்ஐஆர் குறித்த போராட்டங்கள், வாக்கு திருட்டு குறித்த போராட்டங்கள் நாடெங்கிலும் நடக்கும், நடத்துவோம், இதை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவோம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவர் ப்ளீஸ் என்று சொன்னது, இப்போ தயவு செஞ்சு சத்தம் போடாதீங்கன்னு சொன்னது ராகுலை பார்த்து ஒரு பயந்தா இருக்கலான்னு தான் நான் எடுத்துக்கிறேன். சரி, இப்போ 2வதாக அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அது பெரிய காமெடின்னு நம்ம எல்லாரும் விழுந்து சிரிச்சிருவோம். ஏன் பக்கத்தில் என்ன இவருக்கு பாதுகாப்பாக நிற்கிற ஒரு முகத்தை கூட பாருங்களேன், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவருக்கே சிரிப்பு வருது. என்ன அப்படின்னா, இவருடைய ஆட்சி காலத்தில் இந்தியா 3வது மிகப்பெரிய, ஆசியாவிலே 3வது மிகப்பெரிய வல்லரசு நாடாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை கிளப்புறாரு. நமக்கு சிரிப்பு வருமா? வராதாங்க. அதானின்னு நினச்சி இந்திய மக்களை, ஒருவேளை அதானி வந்துட்டார் அப்படின்னு நினச்சிட்டு சொல்கிறாரு அப்படிங்கிறது இந்திய மக்களுங்கிறது மாறி போச்சா அப்படிங்கிறது தெரியல. இதை கேட்ட எல்லாருமே விழுந்து சிரித்தாங்க. சரி, இதெல்லாம் விட்டுருங்க. அடுத்ததாக அவர் பேசுகிறது தான் ரொம்ப ஹைலைட்டான விஷயம். என்ன பேசுகிறாருன்னா, இளம் எம்பிக்கள்
புதிதாக பாராளுமன்றத்திற்கு வந்தவங்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு கொடுக்கணும் பேசுகிறதுக்கு அப்படின்னு. யார் பேசுகிறாரு? மோடி பேசுகிறாரு. நமக்கு சிரிப்பு தான் வரும். இது கேட்டாலும் சிரிப்பு தானே வரும் நமக்கு. எப்படின்னா, இவர் பேச மாட்டார். ராகுல் காந்தி பேசுகிறாருன்னா இவர் வெளியே ஒளிஞ்சு நிற்பார். எப்பா பப்புன்னெல்லாம் சொல்லிட்டோம், இன்றைக்கி அவன் பெரிய ஆள் ஆகிட்டான், இன்றைக்கி நம்மளை விடலாம் பெரிய ஆள் ஆகிட்டான், இந்தியாவிலே பெரிய லீடராக மாறி இருக்கிறான், அவன் பேசும்போது மட்டும் என்ன நீ உள்ளே அனுப்பாத, நமக்கு சிக்கலாயிடும். நமக்கு அதுக்கெல்லாம் நம்ம பத்திரிக்கையாளர்களே ஒரு 10 வருஷமாக அப்படி அதுக்கு முன்னாடி தண்ணி குடித்ததெல்லாம் ஞாபகம் இருக்குது. நாங்கள் அப்படி ஓடி ஒளிஞ்சிட்ருக்குறோம். இப்போது ராகுல் பேசும்போது நம்மளை கூப்பிட்டோன்னா எல்லாமே நம்ம முகத்தில் க்ளோஸ்அப்பில் வேறு கேமரா வச்சுருப்பானா, எல்லாத்தையும் காட்டி கொடுத்துரும். என்னால் ரொம்ப நடிக்க முடியாதப்பா, அதனால் தயவு செஞ்சு அது மட்டும் பண்ணாத அப்படின்னு சொல்கிறதால நமக்கு தெரியுது. இப்போ என்னென்னா, இளம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் புதிய எம்பிக்களுக்கு வாய்ப்பு கொடுக்குமா? பாராளுமன்ற கூட்டத்தொடர்களில் எதிர்க்கட்சிகளுக்கு பேச அனுமதி மறுக்கப்படுகிறது. இந்த ஜனநாயகத்தினுடைய குரல் வலை நசுக்கப்படுகிறது. இந்த இடத்துல பேசணும்னு சொல்லி இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருந்தால் யாராவது நம்புவாங்களாங்க? யாராவது நம்புவாங்களா? இதில் வேற சிபி ராதாகிருஷ்ணன் சாதாரணமான இடத்துலேருந்து இன்றைக்கி இந்திய ஜனநாயகத்தினுடைய வலிமையை பற்றி பேசுகிறார். தெரியும் சார், எங்களுக்கு இந்த ஜனநாயகத்தினுடைய வலிமை எங்களுக்கு தெரியும். டீ விற்று கொண்டிருந்தேன், இல்லாத ஸ்டேஷனில் டீ வித்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இன்றைக்கி பிரதமராக இருக்கிறார் இல்லையா? அந்த பிரதமர் வந்ததற்கு பிறகு எங்களுடைய இந்திய நாடு என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். தகுதி இல்லாதவர்களை இதுபோன்ற பொறுப்புகளில் கொண்டு வைத்தால் ஒரு நாடு எந்த அளவிற்கு நாசமாக போகும் என்பதற்கு இந்த ஆட்சி ஒரு உதாரணமாக இல்லையா? கீழே இருக்கிற ஒரு ஆள் மேலே வர்றதில்லை, நல்ல மனிதர் மேலே வர்றாரா? அதான் ரொம்ப முக்கியம். இங்கே படித்தவர் படிக்காதவர் அதெல்லாம் இல்லை, ஜனநாயகத்தில் அதெல்லாம் இல்லை. நல்ல மனிதர்களாக மக்களுக்காக சிந்திப்பவர்களாக இருக்கணும். அதனால தான் காமராஜரை இந்திய சமூகம் தூக்கி பிடிக்கிறது, மெத்த படித்த ஜவஹர்லால் நேருவை தூக்கி பிடிக்கிறது, மோடியை தூற்றுகிறது இல்லையா? என்ன காரணம்? அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வேறுபாட்டை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மிஸ்டர் மோடி. அதனால் நீங்கள் கெஞ்சி கூத்தாடினாலும் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் உங்களுடைய ஜனநாயக விரோத செயல்களை, தேர்தல் ஆணையத்தினுடைய வாக்கு திருட்டை அம்பலப்படுத்துவதற்கான களமாக அதை பயன்படுத்துவார்கள். அதற்காகத்தான் மக்கள் அவர்களை உள்ளே அனுப்பியிருக்கிறார்கள். சரியா? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.